ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ் தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளாடி போகலாம். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் உரித்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறமா சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் ஃபிஷ் இன்றைக்கி நான் ஒரு கொளியால மீன் மாதிரி தான் எடுத்திருக்கேன், கொளிச்சால மீன். அப்புறமா வெந்தயம், அப்புறமா வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா ஜீரகம். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் இந்த மீன் தொக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனப்போ தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை அப்படியே வச்சிடலாம், ஹீட் ஆகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஹீட் ஆனதுமே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா போட்டுட்டோம். கடுகு நல்லா போட்டுன அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மஸ்ட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஒரு வெந்தயம் ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். வெந்தயம் ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது ஒரு ஃப்ளேவர் நமக்கு ஒரு சூப்பராக ஒரு மனம் வரும். அந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். அப்புறமா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரி லீவ்ஸ் கொஞ்சம் பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இந்த தொக்குக்கு ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் இந்த தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தொக்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் கிடைக்கும்போது நீங்கள் நிறையவே கிரேவி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் முருங்கை கிடச்சனால நான் தொக்கில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் முன்னால் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு சட்டி எடுத்துக்கோங்க. இந்த சட்டியில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த சட்டி ஹீட் ஆனதுமே அது நார்மலாக நான் ஒரு அலுமினியம் சட்டி தான் எடுத்திருக்கேன். அந்த சட்டி ஹீட் ஆனதுமே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 ஸ்பூன் ஆயில் தான் நம்ம இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறமா கரி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சைடாக நம்ம தொக்கு பண்ணுறதுக்கான பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவுமே சைடாக வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வெந்து அழுகக்கூடாது. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு வதக்கிட்டுருக்க ஆனியனில் ஆனியன் நல்லா செவக்க வதங்கினதுமே கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் நல்லா நம்ம மையை அரைக்க போகிறோம், ஃபைன் பேஸ்ட்டாக. ஸோ நல்லா வதங்கினா தான் அரைக்கும்போது நல்லா அரைப்படும். இப்போ நம்ம ஆனியன் முருங்கைக்காய் எல்லாம் சூப்பராக வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்னால் மல்லியும், அப்புறமா 3 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுவுமே நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த குழம்பு தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. சீரகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, வரமல்லி, அப்புறமா வரமிளகா, சரியா, எதுவுமே நான் பொடி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ரெண்டுமே தான் நம்ம டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். அப்புறமா புளி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பிசைஞ்சு தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம குழம்பு தொக்கு பண்ணுறதுக்கு தொக்கு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்க ஆனியன் முருங்கைக்காயில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணி இந்த முருங்கைக்காவை நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும்.
இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸும் நல்லா சூப்பராக வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போது இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வைக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்ச அப்புறமா உங்களுக்கு தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளோட பேஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மசாலாஸும் வந்து எல்லா ஆனியன் அப்புறமா மல்லி அப்புறம் காஞ்ச மிளகாயெல்லாம் வந்து நல்லா வந்து அரைஞ்ச அப்புறமா இப்போ இதை வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்துலேயும் வந்து நல்லா போட்டு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாஸை போட்டு நல்லா தேவைக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜ் நல்ல வாட்டரிங்காக இருக்காமல் ஒரு மீடியமாக வந்து திக்காக வந்து கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட் மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொளிச்சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து சூரை மீனில் கூட பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நொத்தோலி மீன்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ சாலை மீன் கொளிச்சாலை மீன் அதுலெல்லாம் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 3 days வரைக்கும் வந்து நல்லா வந்து நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது கெட்டே போகாது. நீங்கள் வந்து ட்ராவலிங் டைமில் கூட இது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ மீன் வந்து வெந்தாலே நம்மளோட தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதித்து நல்லா வந்து வற்றணும். இப்போ நம்ம ஆட் பண்ண தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து மீனில் நல்லா ஊறி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க, ஊருக்கு வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வச்சு ஒரு 5 days கிட்ட வந்து நீங்கள் வச்சு வந்து சாப்பிட்லாம். கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து வற்ற வச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இதுவே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அது வந்து கெட்டு போகாது. இன்னும் நிறைய நாள் கூட இருக்கும். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண தக்காளி எல்லாம் வந்து சூப்பராக வந்து ஊறி நல்லா வந்து திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து சுடுச்சோறு கூட வந்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம். நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி கூட வந்து இது சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்காயில் நிறைய அயன் சத்து இருக்குது. அப்புறமா ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஃபிஷ்ஷை வந்து சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.